ஆலையோர கால்வாய் ஒன்று அமைக்கும் பணி, மழைநீர் வடிகால் பணி ஒன்று நடக்கும் போதே அந்த கால்வாயின் அந்த சுவர்களானது இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடிந்து விழுந்த அந்த கால்வாயை அவர்கள் ஒப்பந்ததாரர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் எந்தவித முன்னேற்பாடும் இன்றி ஒரு கட்டையை வைத்து அதனை எடுத்து வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அந்த கால்வாய்களை முழுமையாக அப்புறப்படுத்தாமல் அதன் மீது மேலும் கான்கிரீட் போட்டு அப்படியே மூடியுள்ளனர். இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த 1.5 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும்படி நடந்து வந்தது. ஆனால் இவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டு இந்த அளவிற்கு தரமற்ற ஒரு கால்வாயை அவர்கள் அமைத்துள்ளார்கள் என்பது மக்களை பெரும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. அதே சமயம் அந்த கால்வாயை இடிந்து விழுந்தாலும் பரவாயில்லை, அதை அகற்றிவிட்டு புதிய கால்வாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை வைத்துள்ளனர். அதை எந்த வகையிலும் பொருட்படுத்தாமல் கால்வாயை ஜேசிபி எந்திரத்தின் உதவியை வைத்து நிமிர்த்தி அதன் குறுக்கே கட்டைகளை வைத்து உடனடியாக அவசர கதியில் அதன் மீது கான்கிரீட்டை போட்டு மூடியுள்ளனர். இது தொடர்பாக திருவேற்காடு நகராட்சி ஆணையர் ராமரிடம் கேட்டபோது அவர் இது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒப்பந்ததாரரான திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதவன் என்பவரிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இது போன்ற கால்வாய்களை அமைத்தால் கூடிய விரைவில் அது படித்தடைந்து மீண்டும் எந்நேரம் வேண்டுமானாலும் இடிந்து விழும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த கால்வாயை முழுவதுமாக அகற்றிவிட்டு முறையாக இதனை மீண்டும் அமைக்க வேண்டும் எனவும், தரமற்ற முறையில் இது போன்று கால்வாயை அமைக்கும் நகராட்சி நிர்வாகம் மீதும் ஒப்பந்ததாரர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த இடத்துல வந்து காவா போட்டுட்டு இருக்காங்க. போட்டு 2 நாள் முன்னாடி தான் இந்த சைட்லாம் போட்டாங்க. போட்டப்போ வந்து மழை வெள்ளம் இதுவால் காவா வந்து சாஞ்சிருச்சு ஒரு சைடாக. அந்த சாஞ்சதை வந்து நாங்கள் வந்து கவுன்சிலருக்கு சொன்னோம். அவர் வந்து பார்வையிட்டார். பார்வையிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த கம்பிங்களை உடச்சிட்டு அப்படியே போடுற மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதை நீக்கிட்டு அதை எடுத்து வேறு காவா போடணுன்னு அவங்க எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. நாங்களும் எவ்வளோ பேர் இந்த தெருவில் எத்தனை குழந்தைங்க நடமாடுது. அப்படி இருந்தும் இந்த இடத்துல வந்து அந்த கம்பிங்களை மட்டும் எடுக்காமல் அப்படியே பலகையிலே போட்டுட்டு அந்த பலகை வச்சு இது பண்ணி போடுறாங்க. நாங்கள் எல்லாருமே வார்ன் பண்ணிட்டோம். ஒரு 8 வருஷமாக, இன்றைக்கில் ஒரு 8-10 வருஷம் கிட்டே எங்கள் அப்பாவும் எல்லாரும் இந்த தெருவில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நகராட்சியில் மனு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக போராடி இந்த காவா வந்து இப்போ வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காவா போட்டு ஒரு வாரத்திலே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு வாரம் கூட முழுசாக இல்லை, இடிஞ்சு மழையில் தானாக விழுந்துருச்சு. இப்படி தரம் இல்லாமல் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் தெருவாளுங்க எல்லாருமே சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். இந்த காவா கட்டாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லைன்னா எடுத்துகிட்டு மொத்தமாக கட்டுங்கன்னு சொன்னதுக்கு கீழே விழுந்த காவாவை எடுத்து முட்டு கொடுத்துட்டு அது மேலேயே மூடிட்டு போகிறாங்க. இன்றைக்கி மூடிட்டு அவங்க போயிடுவாங்க. எங்கள் ஏரியாவில் இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இத்தனை பெரியவங்க இருக்காங்க. நாளைக்கு மேலே விழுந்து அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அவங்களுக்கு? இது 3 மாதம் ஆயிடுச்சு. எந்த ஒரு சீரியஸ் எதுவுமே இல்லை. அதில் இது வந்து தன்னாலே வீழ்ந்து தான். இது வந்து கொசு வேறு, குப்பிங்க வேறு, தண்ணி பாரு எப்படி போக முடியல, வர முடியல. அது வந்து நீங்கள் தான் பார்த்து செய்யணும். எந்த வண்டி இந்த போக முடியுமா? அதில் போக முடியாது. நீங்கள் தான் கொஞ்சம் முடிவு பண்ணணும்பா. அது எப்படின்னு தெரியல. ஆனால் தன்னால் தான்ப்பா விழுந்தது அந்த காவா. அது தன்னால் தான். அதுக்கு தான் இப்போ தெரியாத நாங்கள் போய் காலை வைக்கிறோம், தவறி வீழ்ந்துடுறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க வீழ்ந்துட்டாங்க, காலை வச்சுட்டாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க.